ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு வெஹிக்கிளோட ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டியோட என்ஜின் நம்பர், சேசிங் நம்பரை மட்டும் உங்களால் வந்து எடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வண்டியோட என்ஜின் நம்பரையும் சேசிங் நம்பரையும் நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். அந்த வண்டியோட இன்ஜின் நம்பர், சேசிங் நம்பர், அந்த வண்டி எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்து, அந்த வண்டியோட வேல்யூ என்ன, செகண்ட் ஹேண்ட்ஸில் நீங்கள் அந்த வண்டியை வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோக்கு வாங்கலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த அப்ளிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் ஒரு லைவ் டெமோவை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு 2 வீலர் 4 வீலர் இல்லை பஸ்ஸோட இன்ஃபர்மேஷன், அதாவது பஸ்ஸோட இன்ஜின் நம்பர், சேசிங் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயிலும் ஒரு ஆர்சி புக்கில் என்னென்ன டீட்டெயில் இருக்குமோ எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட 2 வீலரோட டீட்டெயிலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பைக் இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட 2 வீலர் நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி காரோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. இந்த பைக்கோட இன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே உங்களோட டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து கெட் டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரோட வேல்யூ, இப்போ வந்துட்டு நீங்கள் செகண்ட்ஸில் வந்து ஒரு கார் வந்து வாங்க போகிறீங்க, அப்போது அதோட வேல்யூ என்னன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசேல் வேல்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்க போகிறது காரா இல்லை பைக்கா இல்லை ஸ்கூட்டியா, ஸோ இதில் வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதோட ஸ்டேட்டு இதை பற்றின டீட்டெயிலாம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ரீவேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கோட இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக் இன்ஃபோ அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது இது மாதிரி ஆட் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் வந்தது அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பைக்கோட டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பைக்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பைக்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மட்டும் தான் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு முன்னாடி உள்ள 2 லெட்டரை வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஆட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணதும் உங்களுக்கு உங்களோட பைக்கோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே பைக்கை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேசிங் நம்பர், இன்ஜின் நம்பர் இதெல்லாம் வந்து ஹைட் ஆகி தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகி தான் வரும். பட் இந்த அப்ளிகேஷனில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு வெஹிக்கிளோட டீட்டெயிலை என்ட்ரு பண்ணாலும் உங்களோட இன்ஜின் நம்பர், சேசிங் நம்பர் ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். இந்த வெஹிக்கிளோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 இயர்ஸ் 0 மந்த் 1 டே வந்து கம்ப்ளீட்டட் ஆகிருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி. இன்சூரன்ஸ் பாலிசி நம்பரு, பாலிசி டேட் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2011 இதோட பாலிசி வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து இன்சூரன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணலை. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு காரோட டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து சூஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. இதுலேயே வந்து அந்த காரு இல்லை பஸ்ஸோட டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தாலும் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸு. ஸோ நான் அதோட டீட்டெயிலை தான் இப்போ வந்து என்ட்ரு பண்ணி உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயிலை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஆட் வரும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. ஸோ நான் வந்து ஒரு பஸ்ஸோட டீட்டெயிலை தான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். கார்பரேஷன் ஆஃப் கோயம்புத்தூர். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோக் லைலாண்டு, ஃபியூல் டைப்பு, நெக்ஸ்ட்டு அந்த பஸ்ஸோட இன்ஜின் நம்பர், சேசிங் நம்பர். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
12 வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸோட ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 years 5 months 15 days இது வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதோட வேலிடிட்டி. நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 2019 இன்சூரன்ஸ் வந்து முடியுது. இது ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆன இன்சூரன்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு பைக்கு, காரு, பஸ்ஸு, ட்ராக்கு எதுவாக இருந்தாலும் சரி அதோட ஆர்சி புக்கு, இன்ஜின் நம்பர், சீசிங் நம்பரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வெஹிக்கிளோட இன்ஜின் நம்பர், சீசிங் நம்பரை உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டியோட டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கு வந்து நேம் போர்டை வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அந்த நேம் போர்டை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதை வச்சும் ஃபுல் டீட்டெயிலை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸை வந்து நீங்கள் இது மூலமாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். உங்களோட லைசன்ஸ் நம்பரை வந்துட்டு இந்த லைசன்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிற இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட லைசன்ஸ் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் வந்து இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட்ஸில் வந்துட்டு ஒரு காரோ, பைக்கோ, ஸ்கூட்டியோ வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பைக்கோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, எவ்வளோ வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணி காட்டுறேன் பைக்கு. ஸோ இந்த பைக் வந்து எந்த ஸ்டேட்டில் உள்ளது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிட்டி வந்து எந்த சிட்டியில் உள்ளது அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ சென்னை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வாங்கின பைக் வந்து என்ன கம்பெனி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ யமகா செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எந்த வெர்சன் அப்படிங்கிறத வந்து இப்போ செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதை வெர்சனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எந்த வருஷத்தில் உள்ளது அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மாற்றிருக்கேன். 150cc எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குங்கிறதையும் டைப் பண்ணிவிட்டு கால்குலேட் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட வேல்யூ வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வண்டி வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது, நிறையா பெயிண்டிங்லாம் வந்து கிராச்சஸ் ஆகிருக்கு அப்படின்னா 42,000 51,000 உள்ள இந்த வண்டியை வந்து நம்ம வாங்கலாம். ஸோ அதே இது குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா 50,000 60,000 வாங்கிக்கலாம். வெரி குட் கண்டிஷன் அப்படின்னா 57,000 66,000 வரைக்கும் நம்ம வந்து பே பண்ணலாம். எக்ஸலன்ட் கண்டிஷன் வண்டி வாங்கின மாதிரி புதுசாக வச்சுருக்காங்க அப்படின்னா 63,000 72,000 வரைக்கும் நம்ம வந்துட்டு பே பண்ணி இந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 9,000 கிலோமீட்டர் தான் நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ கிலோமீட்டர் அதிகமாக இதோட வேல்யூவும் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வண்டியை வந்து செகண்ட்ஸில் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வண்டியோட ரீசேல் வேல்யூவை வந்து இது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காரு இல்லை ஸ்கூட்டி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதோட ரீசேல் வேல்யூவை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு புது கார் வந்து வாங்க போகிறீங்க, அதில் வந்து என்னென்ன மாடல்லாம் இருக்குது, எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன மாடல் புதுசாக வந்திருக்கு, இதை பற்றின டீட்டெயிலில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கார் டீட்டெயில் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது மூலமாக எல்லா கம்பெனி கார்ஸ் டீட்டெயிலும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆடினா அந்த ஆடி கார் பற்றின டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஆகும். அதில் ரீசெண்டாக வந்த மாடல் ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்கும். அதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் இது மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாட்டா வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டாட்டாவில் வந்து என்னென்ன மாடல்லாம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, அது எவ்வளோ ரேட்டு, ஆவரேஜ் வேல்யூ மட்டும்தான் வந்து போட்டிருப்பாங்க, ஆவரேஜ் ப்ரைஸ் மட்டும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் வந்து பேங்கு, ஏடிஎம், அப்புறம் வந்து பெட்ரோல் பங்கு, ஸோ இதெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க், ஏடிஎம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் எங்கெங்கே ஏடிஎம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பேங்க். இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் எங்கெங்கே பேங்க் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கூகுள் மேப்பில் ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து அதை பற்றின டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல். ஸோ இது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் எங்கெங்கே எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பங்க், பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூரிசம் பிளேஸு, அட்வென்ச்சர் பார்க்கு, டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், டாக்ஸி ஸ்டாண்டு, ஹோட்டல், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பைக் வந்து சேல் பண்ண போகிறீங்க இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பைக்கை வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மட்டும் வச்சு அந்த பைக்கோட
வேல்யூ என்ன, எவ்வளோ வந்து ஓடி இருக்குது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது மூலமாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.